தமிழ் பேசும் அன்பு உறவுகளுக்கு ஒரு இனிய வரவேற்புமா. நான் தான் உங்க உமர் பேசுறேன். அன்அகாடமிலேருந்து. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏம்மா இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும் தான் உண்டு. சரிங்களா? அப்ளை பண்ணதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் கிடையாது. சரியா? இது பியூர்லி மெரிட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்துனா சுற்றுச்சூழல்னு பாருங்க. ஒரு நிமிஷமா. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு திட்டம். சரிங்களா? இது நம்ம முதலமைச்சருடைய ஸ்கீமுக்கு கீழே எடுக்க போறாங்க. ஆல்ரெடி நீங்க இந்த ப்ரோக்ராம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிஎம் உடைய எஜுகேஷனல் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்களை இப்போ 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல சில பேரை எடுத்தாங்க. நிறைய பேரை எடுத்தாங்க. அந்த 2 வருஷம் அவங்க இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீமு, இல்லம் தேடி கல்வி திட்டம்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இதை எடுக்க போறாங்க. சரிங்களா? இதை பாருங்க. பசுமை தோழர்கள் 40 நபர்கள், கிட்டத்தட்ட 60,000 ரூபா சம்பளமா. சரிங்களா? 60,000 ரூபா. அது போக உங்களுக்கு டிராவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா 15,000 ரூபா மந்த்லி ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஆக மொத்தம் 75,000 ரூபா. சரிங்களா? டிராவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 75,000 ரூபா சேலரி கிடைக்கும். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஸோ பயன்படுத்திக்கிடுங்க. அதே மாதிரி திட்ட நடத்துனர் கிட்டத்தட்ட 85,000. சரி, இங்கிலீஷ்ல திட்ட நடத்துனா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோக்ராமை யார் லீட் பண்ண போறா? ஹெட். சரி, அவங்களுக்கு 85,000 அண்ட் ரிசர்ச் அசோசியேட் இணை ஆராய்ச்சியாளர்கள் நபர்களுக்கு 35,000. பதவி காலம் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள். சரியா? 2 ஆண்டுகள். விண்ணப்பிக்கும் முறை இணையதளம் மூலமாக மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? உங்களால் விண்ணப்பிக்க இயலும். சரிதானா? ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். சரி, அதை போய் அப்ளை பண்ணிக்கிடுங்க. அது மாதிரி அறிவுசார் ஆலோசகர் அதுக்கு கீழே வருதுன்னா ஆற்றல் சார் நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது இணையதள விண்ணப்பம் துவக்கம் நாள் 1ஆம் தேதியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்துட்டிங்கன்னா 15ஆம் தேதி. இன்னும் ஒரு 4 நாளில் முடிய போகுது. சரியா? இன்னைக்கு 11ஆம் தேதி. அப்ளை பண்ணக்கூடிய ரொம்ப தான் ஈஸி தான். சரியா? நம்ம இதுலேயே அப்ளிகேஷன் லிங்க் கூட என்ன பாருங்க இருக்கும். இருக்கா? இதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க். அது மாதிரி இதில் என்னென்ன ப்ராசஸ், இல்லை என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இல்லை செலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா பியூர்லி மெரிட் தான். சரியா? பியூர்லி மெரிட் தான், வேற எதுவுமே கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஆஃப்டர் வெரிஃபைங் த ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் பை த ரெஸ்பெக்டிவ் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் கிட்டத்தட்ட ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அப்ளை பண்ணத மாதிரி தான் இருக்குது. சரி, பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி டூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம். சரியா உறவுகளை? கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம். மந்த்லி ஸ்டே ஃபண்ட் 60,000 ரூபா. அடிஷ்னல் அலவன்ஸ் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிதானா? ஓகே. எலிஜிபிலிட்டி இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன எலிஜிபிலிட்டினா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரிஃபரபிளி இன் லைஃப் அண்ட் சயின்ஸ் ஆர் எம்பிஏ எனி டிசிப்ளின். மினிமம் 60% நீங்கள் எடுத்துருக்கணும். சரிங்களா? அதேமாதிரி யூஜி எனி டிசிப்ளின். சரியா? அதாவது நீங்கள் பிஇ படித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது யூஜி டிகிரி இன் எனி டிசிப்ளின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா காலேஜ் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது ஆர்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், அது மாதிரி இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்னது 60% உங்களுடைய ஸ்கோர் ஆனது இருக்கணும். இந்த சிஜிபிஏ ஸ்கோர் இருக்கணும். அல்லது 2 இயர் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருக்கணும். அது போக என்னென்ன ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி அந்த ஏரியாவை பற்றி ரெலவெண்ட் ஸ்டடி ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸு அண்ட் லைஃப் சயின்ஸ், எக்காலஜி, ஃபாரஸ்ட்ரி, வைல்ட் லைஃபு, எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் நல்லா என்ன செய்யணும்? பேசணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி, ஓகே. டேட்டா அனாலிசிஸ், விஸ்லேஷன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி தான் எனக்கு. நாலேஜ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் இஸ் மேண்டேட்டரி. அது ரொம்ப முக்கியம். சரியா? என்ன செய்யணும்? தமிழ் ரீட் படிக்க, ரிட்டன் எழுத, இன்னொன்று பேச, 3 தெரிஞ்சுக்கணும். என்ன பாருங்க. கேண்டிடேட்ஸ் வித்தவுட் எஜுகேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் வில் நாட் எலிஜிபிள் ஃபார் செலெக்ஷன். உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா தயவு செய்து அப்ளை பண்ணக்கூடாது. இது தமிழக மாணவர்களுக்காக நமது தமிழக முதலமைச்சர் போட்டிருக்கு. சரியா? ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே சார், எனக்கு இங்கிலீஷ் தான் நல்லா எழுத தெரியும், தமிழ் எழுத தெரியாதுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரியா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30. அசான் 2022. சரிதானா? 30. அதுமாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள்னா 35. சரியா? 35 வயசு வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம்?
இருந்துக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேஜ் 1 ஷார்ட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்கல்ல, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அகடமிக் மெரிட்லாம் போட்டு அப்ளை பண்ணுவீங்கல்ல, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நினைக்கும், பர்சனல் இன்டர்வியூ எங்கன்னா வந்து சென்னையில் நடக்கும். சரியா, சென்னையில் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வில் பி, உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் வந்து உங்களோட மெரிட்டு, பர்சனல் இன்டர்வியூ, அகடமிக் மெரிட்டு, பர்சனல் இன்டர்வியூலாம் வச்சு உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் போட்டு வந்து என்ன செய்வாங்க, உங்களை வேலைக்கு உள்ள எடுப்பாங்க. சரிங்களா. அண்ட் என்ன பாருங்க, லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ் March 30. ஓகேம்மா, ஒரே நிமிஷம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங். ஓகே ரைட். ஓகே 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 March 13 கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரி, ஆனால் வந்து இதில் வந்து அப்ளிகேஷன் ஆக்சசபிள் டேட் வந்து பாருங்க, ஒன்லி ஆன்லைன் மோட். சரியா, ஓகே ஓகே எனிவே நோ ப்ராப்ளம். சரியா, நீங்கள் அப்ளை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பாருங்க, இணையதள விண்ணப்பம் துவக்கம் நாள் வந்து 1/4 தான். சரியா, அதான் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 15/4. ஸோ அதில் குழப்பமே இல்லை, நீங்கள் பண்ணுங்க. அதில் என்னன்னு தெரியல, மேபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே நோ ப்ராப்ளம். சரிங்களா, ஓகே. ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் தெளிவாக இருக்குது. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 15/4/2023. இன்னும் ஒரு 4 நாள் மிச்சம் இருக்குது. ஓகேயா, ஸோ நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நோ ப்ராப்ளம். ஓகே சரி, உங்களுக்கு இன்னும் பாருங்க, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து ஆக்சசபிள் வந்து ஏப்ரல், க்ளோசர் டேட்டு April 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே தானே, ஓகேம்மா. ஓகேம்மா, ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு. சரியா, ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு, யாரும் வந்து தவற விட்டுறாதீங்க. சரிங்களா, 2 வருஷம். ஸோ அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஒர்க்கை பார்த்து மேபி அவங்க எக்ஸ்டெண்ட் வேணாலும் பண்ணலாம். சரியா, அதாவது மாதத்துக்கு 60,000 ரூபாங்குது ஒரு சாதாரண 1/2 லட்சத்துக்கு மேலே தானம்மா. சரியா, 1/2 லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 85,000 ரூபாலாம் போயிட்டீங்கன்னா நல்ல சம்பளம். ஓகேங்களா, ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணும்னோ அப்ளை பண்ணுங்க. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்கூடக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, காசு கிடையாது. சரியா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு காசு கிடையாது. பியூர்லி மெரிட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. அதை வச்சு தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சரிங்களாமா, ஓகே எனிவே. ஸோ வந்து அதுக்கான அப்ளிகேஷன் லிங்கை நான் வந்து கீழே கொடுக்க சொல்லுவேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து அதில் போய் ஆக்சஸ் பண்ண முடியுமோ வந்து என்ன செஞ்சுக்கிடுங்கன்னா ஆக்சஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரிதானாமா, ஓகே எனிவே. ஓகே 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 ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்தது 30. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அதுதான் வந்து இப்படி இவங்க வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே மேபி அப்படியா இருக்கும். March 30 இது நோட்டிஃபிகேஷன் வந்து April 1 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்சசபிள் ஆகிருக்கு. அதை தான் என்ன செஞ்சுக்கலாம், மேபி மாற்றி கொடுத்துக்கலாம். அறிவிப்பு எண் சரியா, அந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பானது வந்து March 30. ஓகே, அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கிளியர். எனிவேமா, ஸோ மீண்டும் நான் உங்களை அடுத்தல வந்து இதே மாதிரி ஒரு தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி நம்ம அன்அகாடமியை பொறுத்த மட்டிலும் வந்து ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இதே மாதிரி அறிவிப்பு வந்து அடிக்கடி வந்து வெளியாகும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது போக வந்து நம்ம அன்அகாடமியில் வந்து நிறைய வந்து பேட்ச் கோர்சஸும் போய்கிட்டு இருக்கு. சரியா, அதுக்கு நீங்கள் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ப்ளஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்அகாடமியை எவ்வளோ பார்க்க முடியுமோ பாருங்கள். ஸோ லெட்ஸ் கிராக் இட் வித் Unacademy. தேங்க்யூம்மா, தேங்க்யூ.